இன்னும் வெக்கங்கட போகுது, மானங்கட போகுது. வெக்கங்கிட்ட அதிமுக இருக்கிறதுக்கு பிஜேபி கொடுக்கல, மானங்கிட்ட திமுக இருப்போம். கொஞ்சம் லைட் மரியாதையும் இருப்போம். ஐயா ஸ்டாலினும் குல்லா போடுவாரு, ஐயா எடப்பாடியும் குல்லா போடுவாரு. இப்ப புதுசா ஒருத்தர் இருந்தார், மதசார்பற்ற சமூக நீதி. அது என்ன மதசார்பற்ற சமூக நீதி? எங்களுக்கு மதமே கிடையாது. அப்புறம் என்ன மைத்துக்கு நீ குல்லா போட்டன்னு ஒருத்தன் கேட்கல. மதசார்பற்ற சமூக நீதி சரி, அப்புறம் ஏன் குல்லா போட்டு குல் நமாஸ்? அது நமாஸ் பண்ணும்போது திருட்டு மொழி. கொள்கை என்னன்னு கேட்டா, கொள்கைன்னா என்னன்னு கேட்கிற ஒரு கூட்டத்துக்கிட்ட நம்ம என்னத்தை பேச முடியும்? தொண்டியில வேற 4-5 அணில் குஞ்சுகள் இருக்குன்னு சொன்னாங்க. தொண்டியிலையுமாடான்னு கேட்டேன். தொண்டியில தான் அப்படின்னாங்க. யாரையுமே அண்டி பிழைக்காத ஊராட்ச தொண்டி, அந்த தொண்டிக்குள்ளேயுமா அணில் குஞ்சு அப்படின்னா இருக்கு. அற்ப பதர்கள் 4-5 ஊர்ல 4-5 தெரியுது. அது சீயமாக போறாருங்கிற கனவுல ஈரச்சாக்க போட்டுட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டு தளபதி சீயமாக போறாரு. புஷியானந்த் பொதுப்பணித்துறை அமைச்சராக போறாரு. ஆதவர்ஜன அறநிலைத்துறை அமைச்சராக போறாரு. லெப்ட் பாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சராக போறாரு. செங்கோட்டையன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக போறாரு. பார்த்துக்கிட்டு இருக்கான் வானத்தை. லயலாமணி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், நாடு பாத்துக்கோ. ராஜ்மோகன் உயர்கல்வித்துறை அமைச்சர், நாடு பாத்துக்கோ. ஓட்டு கேட்டு வரல இவங்களும். தளபதி சொல்லிட்டாரு, காலையில உங்க வீட்டு சாப்பாடு, மதியம் உங்க வீட்டு சாப்பாடு. நீ ஓட்டு கேட்க வரியா, பிச்சை எடுக்க வரியா? இந்த துப்பாக்கி பாகிஸ்தானை நோக்கி நிற்கும். ஆனா அதே துப்பாக்கி சுண்டக்கா நாடு, ஒட்டுமொத்த தமிழனும் எச்சியக்காரி உமிழ்ந்தால் கடலுக்குள்ளே மூழ்கி போகிற இலங்கை ஒரு சுண்டக்கா நாடு. என் மீனவனை வலைய அறுத்து, மீனவனுடைய படகை உடைச்சி, மீனவனை ஆணுக்கு முன்னாடி அப்பாக்கு முன்னாடி மகனுக்கு முன்னாடி அப்பாவை நிர்வாணம் அனுப்பாட்டி சுடுறான், அடிச்சு கொள்றான். ஒட்டுமொத்த மீனவனையும் கைது கொண்டு போய் கையில செயினை போட்டு நாய்க்கு தண்ணியை ஊத்துறான். இந்திய நாட்டுக்கு வரி செலுத்தி, வாக்கு செலுத்தி, இந்தியாவுக்கு 1 லட்சம் கோடி அந்நிய செலாவணியை கொட்டி கொடுக்கிற என் மீனவனுடைய வாழ்க்கையை பத்தி பேசாத இவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போறீங்களா? புஷ்ப வியாபாரி, பூ வியாபாரி, புண்ணாக்கு வியாபாரி, புடவை வியாபாரி, இவங்க கிட்டலாம் பறந்து பிடிக்கிறதுக்கு பேரு பறக்கும் படையா. அது பறக்கும் படையில தெரு பொறுக்கிப்படாது. தேமுதிக இருப்பது விசிகாட்ட என்ன இல்ல, தேமுதிகவுக்கு திமுக லாபி பண்ணி வாங்கி கொடுக்க ஏவா வேலு இருக்காரு. இங்க திருமாவளவனுக்கு ஆராசாவோ இல்ல திருமாவளவனுக்கு அங்கே லாபி செய்வதற்கு வாங்கி கொடுப்பதற்கு ஆள் இல்ல. அப்ப ஏவாவெல்ட்ட இருப்பது ஆராசன என்ன இல்ல, ஏவாவெல்ட்ட இருப்பது இனப்பற்றுலோ. இங்க இருக்குது இனப்பற்றில்லாதலோ. இருக்கிறது தெரியாம இருந்து போயிருந்தா சட்டசபைக்குள்ள போறதும் தெரியாது, வாரதும் தெரியாது. எம்மா மின்னல் அப்படிங்கிற மாதிரி என்னைக்காவது சட்டசபைக்குள்ள ஆர்எஸ் மங்கலம் கண்மாய் குறித்து என்றைக்காவது கருமாணிக்கம் மரியாதைக்குரிய அண்ணன் பேசியதாக ஒரு செய்தியை நீங்க காட்டிட்டீங்கன்னா இந்த மேடை விட்டு இறங்கி போயிடுறேன். இந்தியாவில் இன்னைக்கு என்ஐஏ முகமை என்ற ஒரு புலனாய்வு முகமை இருக்கிறதுனால அதுக்கு அச்சாரம் போட்டு கொடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக, தீவிரவாதிகளாக சித்தரிப்பதற்கான அந்த தேசிய புலனாய்வு முகமையை உருவாக்கியது பாரதிய ஜனதா கட்சியா இல்லை காங்கிரஸ் கட்சியா? இது கேள்விக்கு பதில் இருக்கா? மானமுள்ள காங்கிரஸ்காரன் எவனாவது ஒருத்தன் இந்த ஊர்ல இருந்து என்ன பதில் சொல்றான்? என்னையே கொண்டு வந்தது காங்கிரஸா பாஜகவா? கொண்டு வந்தது காங்கிரஸ். அதுக்கு பேர் வச்சு அவன் வந்து கல்யாணம் முடிச்சா, இவன் பிள்ளை பத்துக்கிட்டான். காங்கிரஸ் கல்யாணம் முடிச்சா, பிஜேபி பிள்ளை பத்தான். அவ்வளவுதான். காங்கிரஸால மட்டும்தான் சிறுபான்மை மக்களை, இஸ்லாமியர்களை பாதுகாக்க முடியும். அதனால காங்கிரஸுக்கு நம்ம ஓட்டு போட்டுருவோம். காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டுருவோம். கையால மட்டும்தான் பாதுகாக்க முடியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்தால் இங்க இருக்கக்கூடிய இந்து தலைவருக்கு ஆபத்து என்று நாம் தமிழக கட்சியும் அண்ணன் ஹிமாயினும் அண்ணன் சீமானும் போய் உச்ச நீதிமன்றத்தில் மனு போட்டாங்களா, இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மனு போடப்பட்டுச்சா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. தொடர்ச்சியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று போராடுகிற, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் என்று சொல்லுகிற நாங்க பாஜக பீட்டியும், இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்தால் இந்து தலைவருக்கு ஆபத்துன்னு சொல்லுகிற திமுக இஸ்லாமியுடைய நன்மை. ஏன்? ரம்சானுக்கு மறக்காம குல்லா போட்டுருவாங்க, கூழ் குடிக்க வந்துருவாங்க, பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்லிடுவாங்க. நம்ம இந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். ஒரு ஐயா சொல்றாருல, எங்களுக்கு அந்த குடும்பம் தான் சரியா வரும், எங்களுக்கு கலைஞர் குடும்பம் தான் சரியா வரும், எங்களுக்கு என் குடும்பம் கூட சரியா வராது, கலைஞர் குடும்பம் தான் சரியா வருங்கிறான். வேற எந்த குடும்பமும் சரியா வராது. அங்கே சோனியா காந்தி, ராகுல் காந்தி குடும்பம் தான் அங்க சரியா வரும். மோடி அவங்களால மட்டும்தான் எதிர்க்க முடியும். அவன் இந்து முன்னணி என்று வந்தால் நாங்கள் வீரத்தமிழர் முன்னணி. அவன் ராமன் என்றால் எனக்கு ராவணன், அவனுக்கு வீர சிவாஜி என்றால் எனக்கு புலித்தேவன் என்று முட்டுக்கு முட்டி எதிர்முட்டு கொடுத்து நிற்கிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தவன் சீமான். அவன் பாஜகவோட பி டீம். போன முறை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு 3 சீட்டு. 3 சீட்டு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த சீட்ல 3 சீட்டு, அந்த சீட்ல வேட்பாளர். இந்த முறை 2 சீட்டு. ஆக்டோபஸ் சொல்லுவாங்களா, ஆக்டோபஸ் மாதிரி தின்றுச்சு திமுக.
இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். எதுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்? நீங்க திமுக போய் சேர்ந்த வேண்டியதான். நீங்க கரை வெட்டி கட்ட தான் தயாரா இருக்கீல. கரை வெட்டியை கட்டிக்கிட்டு மரியாதை கூறி அண்ணன் அன்வர் ராஜா ராமநாதபுரத்தை உண்மையிலே அவர் நல்லவருங்க. பார்த்தாரு வெக்கங்கட்டு அதிமுக இருக்கிறதுக்கு மானங்கட்டு திமுக இருப்போம்னு சொல்லி போயிட்டாரு. ஒண்ணு வெக்கங்கட போது மானங்கட போது. வெக்கங்கட்டு அதிமுக இருக்கிறதுக்கு பிஜேபி கூட்டல மானங்கட்டு திமுக இருப்போம். கொஞ்சம் லைட்டு மரியாதையும் இருப்போம். துண்டு வேட்டியை கேட்டாரு. உங்களுக்கு ஒரு 250 ரூபாய்க்கு ராமராஜ்ல நான் வாங்கி தரேன் இந்திய யூசி முஸ்லீமுக்கு போய் சேர்ந்துட வேண்டியதானே. உங்களுக்கு எதுக்கு கட்சி 2 சீட்டுக்கு? இந்திய திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு 2 சீட்டு. ஆனால் தமிழ்நாட்டிலேயே இஸ்லாமிய பெருமக்களை அவன் சிறுபான்மை அல்ல, அவன் தமிழ் பேரினத்தினுடைய சொந்தங்கள் பெரும்பான்மை இனத்தினுடைய மகன், அவன் என் அண்ணன், என் தம்பி, என் மாமன், என் மச்சான் என்று 10 இடத்துல இஸ்லாமியர் நிப்பாட்டிய ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாங்க தான் பிஜேபி பி டீம். 10 தொகுதியில சீட்டு, 5 தொகுதியில இஸ்லாமிய பெண்கள், 5 தொகுதியில இஸ்லாமிய ஆண்கள் என்று அதுலயும் சரி பாதி. அதுலயும் சாதாரண பெண்கள் நிப்பாட்டல. பூரா AK-74. யார் ஆப்கானிஸ்தான் வந்தது, யார் ஈரான் ஈராக்ல வந்தது? தொண்டியில வாழக்கூடிய என்னுடைய இஸ்லாமியர்கள் ஒண்ணு மறவரா இருப்பாங்க, இல்ல தேவேந்திரா இருப்பாங்க, இல்ல நாடாரா இருப்பாங்க, இல்ல கோணரா இருப்பாங்க, இல்ல செட்டியாரா இருப்பாங்க, இல்ல பிள்ளமாரா இருப்பாங்க. இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மகன் இஸ்லாமியன் என்று பேசியவன் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். ஒரு முறை ஒரு இந்து பேரூராட்சி தலைவர், இன்னொரு முறை ஒரு இஸ்லாமிய பேரூராட்சி தலைவர் சொல்லி பேசி ஜமாத்தார்கள் பேசி சரி பண்ணி சரியா போயிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு வார்டு கவுன்சிலுக்கும் 3 லட்ச ரூபா கொடுத்து இஸ்லாமிய பெருமக்கள் ஜமாத்தார்கள் ஒருவரை தேர்வு செய்தால், அய்யூப் கான் அப்படிங்கிற ஒருத்தரை தேர்வு செய்தா, இவர் ஒருத்தரை தேர்வு செய்து யாரு காதர் பாத்தா முத்துராமலிங்கம் இஸ்லாமிய நண்பர் சொல்ற ஒருத்தர் வார்டு கவுன்சிலுக்கு காசை கொடுத்து இங்க இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சண்டையை முட்டி விட்டு தொண்டி பேரூராட்சியை நாசப்படுத்திய இந்த திமுக கும்பலுக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா? தொண்டி என்றால் என்ன? இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் 3 பேரும் அண்ணன் தம்பியா மும்மதமும் சம்மதம் என்று வாழக்கூடிய மக்கள் இந்த தொண்டி மக்கள். மீனவர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், இஸ்லாமிய பெருமக்கள் ஒற்றுமையா இருந்தாங்க. ஒற்றுமையா இருந்த பேரூராட்சியை தூக்கி நாசமாக்கி இப்ப சாக்கடை பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, சாலை பிரச்சனை, மீனவர்களுக்கு பிரச்சனை, எதுவும் இல்லை. பேரூராட்சிக்கு பேருக்கு ஒரு ஆளு பிளவுபடுத்தி அதிகாரத்தை பிடிப்பது. நான் வந்தா என் பேருக்கு பின்னாடியே நான் காதர் பாஷான்னு வச்சிருக்கேன். பேருக்கு பின்னாடி வச்சா பத்தாது, உள்ளுக்குள்ள வைக்கணும். குல்லா போட்டு கூழ் குடிக்கிறவன்ல இஸ்லாமிய நண்பன். தமிழ்நாட்டு அரசியல்லையே ஒரே ஒரு கட்சியின் தலைவன் தான் ரம்சானுக்கு குல்லா போடாத ஒரே தலைவன் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். ஆனா அவரை போல இஸ்லாமிய சமூகத்திற்காக பேசக்கூடிய தலைவனே கிடையாது. ஐயா ஸ்டாலினும் குல்லா போடுவாரு, ஐயா எடப்பாடியும் குல்லா போடுவாரு. இப்ப புதுசா ஒருத்தர் இருந்தார், மதசார்பற்ற சமூக நீதி. அது என்ன மதசார்பற்ற சமூக நீதி? எங்களுக்கு மதமே கிடையாது. அப்புறம் என்ன மயத்துக்கு நீ குல்லா போட்டன்னு ஒருத்தன் கேட்கல. மதசார்பற்ற சமூக நீதி சரி, அப்புறம் ஏன் குல்லா போட்டு குல் நமாஸ்? அது நமாஸ் பண்ணும்போது திருட்டு மொழி முடிச்சிட்டாங்களா முடிக்கலையா? உளமாற பண்ணனியா, உள்ளார்ந்து பண்ணனியா? இறைவன் ஒருவனே என்பதை வேண்டி விரும்பி பண்ணணும். அதை நாம நமாஸ் பண்ணும்போது திருட்டு மொழி. காலையில் எந்திரிச்ச உடனே இந்த பிள்ளைங்களுக்கு நைட்டு பேம்பர்ஸை மாட்டி விட்டுருவோம். பேம்பர்ஸை மாட்டிட்டு காலையில் கலட்டுறதுக்கு ஒரு மொழி முடிக்கும் பாருங்க. அந்த திருட்டு மொழியை முடிச்சு நிற்கிறாப்புல யாரு? மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள். பக்கா மாசு. ரம்சான் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியது நம் கடமை, நம் உறவுகளுக்கு. ஏன் நீ உன் அடையாளத்தோட போ, உன் அடையாளத்தை ஏன் நீ மாத்துற? அவரா இருக்கட்டும், நாம இருப்போம், நம்ம எல்லாரும் சேர்ந்து அண்ணன் தம்பியா இருப்போம். இதான சரியான கோட்பாடு இருக்க முடியும். அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது, லக்கும் தீனுக்கும் வலியதீன். நீ அப்படியே இரு, நான் இப்படி இருக்க, 2 பேரும் சேர்ந்து ஒன்னா இருப்போம். இதான் இஸ்லாமிய கோட்பாடு. பள்ளிவாசலுக்கு வரும்போது யாராவது நீங்க கழுத்துல போட்டு இதெல்லாம் அறுத்து வச்சுட்டு வெளியே வாங்கன்னு சொல்றாங்களா? நீங்க வாங்க, நீங்க பாட்டில் வாங்கம்பாங்க. யாராவது மறுக்க போறாங்களா? பள்ளிவாசல போய் வாக்கு கேட்க போறோம், திருநீர் வச்சிருக்கோம், அழிங்கன்னு சொல்லுவாங்களா? நீங்க அப்படி இருங்க, உங்க அடையாளத்தோட நீங்க சிலுவை போட்டுக்கோங்க, திருநீர் வச்சுக்கோங்க, உங்க அடையாளத்தை வச்சுக்கோங்க, நாங்க எங்க அடையாளத்தை இருக்கிறோம். அங்க போய் குல்லா போடுறானா உங்களுக்கு குல்லா போட போறான்னு அர்த்தம். பெரிய குல்லாவா போட போறான்னு அர்த்தம். விழிச்சுக்கோ, முடிச்சுக்கோ. இந்த நடிகர்களை நம்பி நாம வாக்கு செலுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த நாடு நாசமா போறதை யாராலையும் தடுக்க முடியாது. கொள்கை என்னன்னு கேட்டா, கொள்கைன்னா என்னன்னு கேட்கிற ஒரு கூட்டத்துக்கிட்ட நம்ம என்னத்தை பேச முடியும்? தொண்டியில வேற 4-5 அணில் குஞ்சுகள் இருக்குன்னு சொன்னாங்க. தொண்டியிலையுமாடான்னு கேட்டேன், தொண்டியில தான் அப்படின்னாங்க. யாரையுமே அண்டி பிழைக்காத ஊராட்ச தொண்டி, அந்த தொண்டிக்குள்ளேயுமா அணில் குஞ்சு அப்படின்னா இருக்கு. அற்ப பதர்கள் 4-5 ஊர்ல 4-5 தெரியுது.
அது சிஎமாக போறாருங்கிற கனவுல ஈரச்சாக்க போட்டுட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. தளபதி சிஎமாக போறாரு, புஷியானந்த் பொதுப்பணித்துறை அமைச்சராக போறாரு, ஆதவர்ஜன அறநிலைத்துறை அமைச்சராக போறாரு, லெப்ட் பாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சராக போறாரு, செங்கோட்டையன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக போறாரு. பார்த்துக்கிட்டு இருக்கான் வானத்தை. லயலாமணி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், நாடு பார்த்துக்கோ. ராஜ்மோகன் உயர்கல்வித்துறை அமைச்சர், நாடு பார்த்துக்கோ. ஓட்டு கேட்டு வரல இவனும். தளபதி சொல்லிட்டாரு, காலையில உங்க வீட்டுல சாப்பாடு, மதியம் உங்க வீட்டுல சாப்பாடு. நீ ஓட்டு கேட்க வரியா, பிச்சை எடுக்க வரியா? 214 வழக்கில் போட்டாலும் வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்று நிக்கிற என்ன சீமான் தலைவனா? கரூர்ல ஒரே வழக்குக்கு எடுத்தேன் ஒரு ஓட்டம் ஓடி போன விஜய் தலைவனா? இந்த திருப்பரங்குன்ற மலைக்காக மட்டும் பேசுகிற இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணி, இந்துத்துவா, சந்துத்துவா, பொந்துத்துவா, பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்து மக்கள் கட்சி, இந்து தமிழர் கட்சி, இவனெல்லாம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்றால் தமிழ்நாடு முழுக்க கனிம வளத்தை கொள்ளையடிச்சு மலையை போறா உடைக்கிறீங்களே, அப்ப எங்கடா போயிருந்தீங்க என்ற கேள்வியை எழுப்பிய ஒரே தலைவன் எங்கண்டன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். என் முப்பாட்டன் முருகனை நாங்கள் வழிபடுகிறோம். சிக்கந்தர் பாசாவை என் மாமா மச்சனா வழிபடட்டும், உனக்கு என்ன? இல்ல மேல போய் மாட்டுக்கறி சாப்பிட்டாங்க, மேல போய் பிரியாணி சாப்பிட்டுட்டாங்க, அவருடைய இடத்துல சாப்பிட்டாரு. ஒருத்தன் என்ன உணவு சாப்பிடணும், என்ன உடை உடுத்தணும், என்ன மொழி பேசணும் என்பதை அரசியலமைப்பு சட்டமே தீர்மானிக்கல. நான் என்ன உணவு சாப்பிடணும் நான் முடிவு பண்ணுவேன், நான் என்ன உடை உடுத்தணும் நான் முடிவு பண்ணுவேன், நான் என்ன மொழி பேசணும் என்று நான் முடிவு, நீ முடிவு பண்ணக்கூடாது. பீஃப் மாட்டுக்கறி சாப்பிட்டா பிரச்சனை. நீ 1,10,000 கோடிக்கு மாட்டுக்கறி எக்ஸ்போர்ட் பண்றார மோடி, அது பிரச்சனை இல்லையா? இந்தியாவிலேயே உலகத்திலேயே அதிகமான மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு இந்தியா. பீஃப் எக்ஸ்போர்ட் நம்பர் 1 நாடு சார். 54 இன்ச்சு மார்பு, 54 இன்ச்சு உட்கார்ந்து அளந்திருக்காங்க பாருங்க. வேலை இல்லைன்னு, வேலை இல்லாதவன் ஆத்து மணல் அள்ளி பார்த்து ஒன்னொன்னா எண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி 54 இன்ச்சா. பாகிஸ்தான் பயந்துணும்னாங்க, சீனா பயந்துரும்னாங்க. அவன் தீபாவளிக்கு அருணாச்சல் பிரதேசத்தில் உட்கார்ந்து டிராகன் சிக்கன் வித்துக்கிட்டு இருக்கான் சீனா. லடாக் எல்லையில பாதியை கைப்பற்றிட்டான். பாகிஸ்தான் வந்து அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். வந்தா பயந்துரும். இந்த துப்பாக்கி பாகிஸ்தானை நோக்கி நிற்கும். ஆனா அதே துப்பாக்கி சுண்டக்கா நாடு, ஒட்டுமொத்த தமிழரும் எச்சியக்காரை உமிழ்ந்தால் கடலுக்குள்ளே மூழ்கி போகிற இலங்கை ஒரு சுண்டக்கா நாடு. என் மீனவனை வலைய அறுத்து மீனவனுடைய படகை உடைச்சி மீனவனை ஆணுக்கு முன்னாடி அப்பாவுக்கு முன்னாடி மகனுக்கு முன்னாடி அப்பாவை நிர்வாணம் நிப்பாட்டி சுடுறான், அடிச்சு கொள்றான். ஒட்டுமொத்த மீனவனையும் கைது கொண்டு போய் கையில செயினை போட்டு நாய்க்கு தண்ணியை ஊத்துறான். இந்திய நாட்டுக்கு வரி செலுத்தி வாக்கு செலுத்தி இந்தியாவுக்கு 1 லட்சம் கோடி அந்நிய செலாவணியை கொட்டி கொடுக்கிற என் மீனவனுடைய வாழ்க்கையை பத்தி பேசாத இவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போறீங்களா? தாவேக்காவை காட்டி ஒரே ஒரு நன்மை இருக்குது. 25 சீட்டை 27 சீட்டா காங்கிரஸ் மாத்திருக்கு. அதனால திமுக சீட்டு கொடுத்திருக்கு. 27 இடங்களில் தமிழ் தேசிய அரசியல் முதலாக வெல்வதற்காக திமுக எங்களுக்காக காங்கிரஸ் அந்த 27 இடத்தை ஒதுக்கிருக்கு. அதுல ஒரு தொகுதி தான் இந்த திருவாடானை தொகுதி. தமிழ் தேசியத்துடைய முதல் வெற்றியே என் இனத்தின் பகைவன் எங்களுடைய 1 லட்சம் தமிழர்களை ஈழத்திலே சொட்டுக்கொன்று எங்கள் மக்களை கொன்று அந்த ஈழ நிலத்தை அழித்த இந்த கேடுகட்ட இன துரோகி இன வெறியன் காங்கிரஸை அழிப்பதாண்டா எங்களுடைய வெற்றி அடங்கியிருக்கு. முதல் வெற்றி அந்த திருவாடானை தொகுதி தான். அது பெரிய குடும்பம் இருக்கட்டும். பெரிய குடும்பம்னா அறங்காவலர் குழு தலைவராக இருந்துக்க. வரும்போது ஒரு மாலை போடுறோம், மரியாதை போடுறோம், ஒரு துண்டு போடுறோம், கையெடுத்து கருமாணிக்க நல்லா இருங்க குடும்பம் வாழட்டுன்னு சொல்றோம். எதுக்கு ஓட்டு போடணும்? ஓட்டு போட்டு என்ன பண்ணிருக்கீங்க திருவாடானை தொகுதிக்கு? எங்ககிட்ட அதிகாரம் மட்டும் இல்ல, ஆனா அதிகாரத்தை ஆட்டி படைக்கக்கூடிய உண்மையும் நேர்மையும் எங்ககிட்ட இருக்கு. 8 வழிச்சாலை சேலத்திலிருந்து சென்னைக்கு போட போறோம்னாங்க, ப்ராஜெக்ட போட்டாங்க. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என் பிணத்தின் மீதான் 8 வழிச்சாலை போடணும், 8 வழிச்சாலை போட்டால் நான் இறங்கி வெட்டுவேன்னு சொன்னாரு அண்ணன் சீமான். இறங்கி வெட்டுவேன்னாரு. பயந்துட்டார் எடப்பாடி, கைது பண்ணி செயலில் போட்டாரு. திட்டம் க்ளோஸ். பரந்தூர் 1300 நாட்கள் மக்கள் போராடனா ஒரே ஒரு நாள் தான் உள்ள போயிட்டு வந்தார். பரந்தூருக்கு போயிட்டு வந்தார். ஸ்டாப், ப்ராஜெக்ட் ஸ்டாப். தேர்தல் முடிஞ்ச உடனே பார்த்துக்கலான்ட்டான். முடிஞ்சு வந்த உடனே நல்லவங்க எல்லாம் வராங்க. அப்பா 2000, சித்தப்பா 2000, விஜய்னா 2500. அருமையா இருக்குல்ல. ஃப்ரிட்ஜ் இலவசம், மிக்சி இலவசம்,
கிரைண்டர் இலவசம். கருணை மகான்கள் பாரி வள்ளல் பரம்பரையில பிறந்த கடைசி வாரிசல் வள்ளல் சீதக்காதியினுடைய கடைசி வாரிசுகள் அள்ளி அள்ளி கொடுக்கறாங்க. பார்த்த விழி பார்த்தபடி பூத்து கிடக்கணும் லட் எடுத்து போடணும் அம்மா. அது மாதிரி அப்பா 2000, சித்தப்பா 2000, விஜய்னா 2500. எவன் அப்பம் விட்டு காசடா இப்படி கொடுக்கறீங்கன்னு நான் கேட்கிற தொண்டிலே வாழக்கூடிய மான தமிழன் கேட்கிறான். தேர்தல் பறக்கும் படை பாருங்க. திமுக மாவட்ட வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கியது. யாராவது கேள்விப்பட்டோமா? அதிமுக மாவட்ட வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கியது, கேள்விப்படல. காங்கிரஸ் பணம் கொடுக்கும் போது பாய்ந்து பிடித்தோம், செய்தியே வராது. பாஜக பணம் கொடுக்கும் போது பிடித்தோம், செய்தியே வராது. நகை வாங்க சென்று கொண்டிருந்த நகை வியாபாரியின் 5 லட்சத்தை பிடித்த தேர்தல் பறக்கும் படை. மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்த பிள்ளையினுடைய 75,000 பறந்து பிடித்த பறக்கும் படை. கடல் முட்டாய் வியாபாரியுடைய 3.25 லட்சத்தை பிடித்து கொண்டு வந்த தேர்தல் பறக்கும் படை. முருங்கைக்காய் வியாபாரி, புஷ்ப வியாபாரி, பூ வியாபாரி, புண்ணாக்கு வியாபாரி, புடவை வியாபாரி, இவங்க கிட்டலாம் பறந்து பிடிக்கிறதுக்கு பேரு பறக்கும் படையா. அது பறக்கும் படல, தெரு பொறுக்கி படாது. மக்களுடைய பணத்தை பிடிக்கிறதுக்கு பேரு என்ன பறக்கும் படை. எங்க வண்டியை இன்னோவா எங்க அண்ணன் வண்டி என்ன வண்டியை தலைகீழ கரப்பாம்பூச்சி மாதிரி கவுத்து போட்டாங்க. டயரை சுத்துறாங்க, பின்னாடி துறக்குறாங்க. 4 நாள் போட்ட சாக்ஸ், நாத்தம் பிடிச்ச சாக்ஸும் 15 நாளாக கிளம்பிட்டோம். நம்ம ஊர்லலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கரகாட்ட கோஷ்டி கிளம்புவாங்க, டென்ட் போட்டு பாடுவாங்க, வந்தானமையா வந்த சனமெல்லாம் குந்தனம். அது மாதிரி தான் நாங்கள் 15 நாள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கரகாட்ட கோஷ்டி மாதிரி ஊரா டென்ட் தான் போடலை. எங்கள் ஆளுக்கு ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்துறாங்க. டென்ட் போட்டு நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். 15 நாளாக புழுங்கி நாறுது துண்டு கிண்டலாம். அதை எடுத்து திறந்து அதை பார்த்து என்ன இந்த மாதிரி நாறுது. பணம் வேணா இருக்க முடியாது, பணம் இருக்காது. நாங்கள் இங்கிலீஷ்காரன் படத்தை வர வடிவேலு மாதிரி தான், டவுசரை கழட்டி பிம்பிலிக்கி பிளாக்கி ஒரு கட்சி ஒண்ணுமே இல்லை. வெறும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் 0.84%, ஒரு விழுக்காட்டுக்கும் குறைவு. அந்த கட்சியின் தலைவர் சமீபத்தில் இறந்து போயிட்டாரு. அதனால ஒரு கருணை ஏற்பட்டுச்சு அந்த கட்சியின் மீது. திமுக கூட்டணியில் 10 சீட்டு வாங்கி கொண்டு திமுக கூட்டணியில போகும்போது தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய விசிகாவுக்கு 8 சீட்டு. ஆனா அந்த கட்சிக்கு 10 சீட்டு. எதுக்கு? தேமுதிகவுக்கு. தேமுதிக இருப்பது விசிகாட்ட என்ன இல்ல, தேமுதிகவுக்கு திமுக லாபி பண்ணி வாங்கி கொடுக்க ஏவா வேலு இருக்காரு. இங்க திருமாவளவனுக்கு ஆர் ஆசாவோ இல்ல திருமாவளவனுக்கு அங்கே லாபி செய்வதற்கு வாங்கி கொடுப்பதற்கு ஆள் இல்ல. அப்ப ஏவாவேல்ட்ட இருப்பது ஆராசனம் என்ன இல்ல, ஏவாவேல்ட்ட இருப்பது இனப்பற்றுலோ. இங்க இருக்குது இனப்பற்றில்லாத. பசில்லாத ஊரிலும் கூட பறையர் இருப்பார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விசிகா பறையர்கள் கிராமத்தில் எல்லாம் முடிவைக்கிற எல்லா கிராமத்திலும் அடர்த்தியா இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 சீட்டு. இப்படி 8 சீட்டுக்கு 2 சீட்டுக்கு 3 சீட்டுக்கு கெஞ்சிடக்கூடாது. தமிழக வாழ்வுரிமை கட்சி 2 சீட்டு கேட்டிருக்காங்க. இந்த மருதமலை படத்துல வடிவேலு சொல்லுவாரு, 2 ரூபா தான்டா கேட்டேன், என்ன கோவத்தில் இருந்தானோ பொசுக்குன்னு கத்தி எடுத்து விழாவிலே குத்திட்டான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு கத்தி கூத்து கந்தன்னு பேரை வந்துச்சு. எடுத்தே மாதிரி ஒரு ஓட்டம், போலீஸ் ஸ்டேஷன் கூட யாரும் ஓடலையே, மார்க்கெட் கூட பார்க்கலாம் பாரு. அது மாதிரி 2 சீட்டு கேட்டிருக்காப்புல அண்ணன் வேல்முருகன் அண்ணன். ஒன்னுட்டாங்க, வெளியே வந்துட்டாப்புல. இப்படி ஒத்த சீட்டுக்கு போயிடக்கூடாது, 2 சீட்டுக்கு கெஞ்சிடக்கூடாது. இப்படி என்னை நம்பி வாக்களித்த என்னுடைய மக்களை நான் திமுகவோட அதிமுகவோட அடமான வைக்க மாட்டேன் என்ற சீமான் உறுதியா நிற்கிறாரு. ஒருத்தர் உறுதியா நிற்கிறத தோத்து போயிடுவாருங்க. சீமான் தோத்து போயிடுவாருங்க. இந்த முறையும் தோத்துருவாருங்க. டெபாசிட் கிடைக்காதீங்கன்றான். சீமானுடைய தோல்வி என்பது சீமானின் தோல்வி அல்ல, அன்பிற்குரிய மக்களே, உங்களின் தோல்வி.